ஆக்சுவலி என் ஃபோனை காட்டுறேன், இங்க பாருங்க. பூட்டை எடுத்து போட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டா, அதனால வந்து உள்ள இருக்கிற டிஸ்பிளேவே போயிடுச்சு. வெல்கம் டு அவர் கிச்சன். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம்னு சொல்லியிருந்தேன்ல, ரெடி டு குக். தெரியும். கேக்குதா சவுண்டு? அந்த சத்தம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ். ஐயோ, தெரியாம வீடியோ எடுத்துட்டேனே. சமைக்கணுமா? பேக்குமே. அதான் ஏர் ஃப்ரையர் இருக்கே. கேவலமா இருக்குது. ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நாளாக வந்து நாங்கள் ஏன் வீடியோ போடலன்னா, என்னுடைய ஃபோன் வந்து உடஞ்சிடுச்சு. என் பாப்பா வந்து ஃபோனை உடச்சிட்டா. லாஸ்ட் வீடியோலேயே ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு, அதனால ஃபோன் போட முடியல, வீடியோ போட முடியல. ஸோ இது வந்து அண்ணா ஃபோனில் தான் எடுக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் வீடியோவை. இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்லாம், வெயில் காலமாக இருந்தால் ஜூஸு அந்த மாதிரி ஜில்லுன்னு ஐஸ்கிரீமாக சாப்பிட்லாம். இது எந்த காலனே வந்து எங்களால் கணிக்க முடியல. எந்த காலனே எங்களால் கணிக்க முடியல. ஸோ அதனால என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பார்ல ஏர் ஃப்ரையரில். ஸோ இந்த டைம் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் மாட்டோம், சும்மா லைட்டாக அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். சாரி, கண்டினியூவாக நான் காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி என் ஃபோனை காட்டுறேன், இங்கே பாருங்க. பூட்டை எடுத்து போட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டா, அதனால வந்து உள்ள இருக்கிற டிஸ்பிளேவே போயிடுச்சு. ஸோ அதனால இதை வந்து மாத்துறதுக்கு வந்து மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் ஆகுமா. ரூம்ல கொடுத்து தான் மாத்தணும். ஸோ அது மாத்திட்டு நாங்கள் ரெகுலரா. வெல்கம் டு அவர் கிச்சன். ஸோ என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம்னு சொல்லியிருந்தேன்ல, ரெடி டு குக். ஸோ இதுதான் செய்ய போறேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. எப்படி வரும்லாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நாமா ரெடிமேடா உருளைக்கிழங்கு வாங்கி செய்யற மாதிரி பண்றியம்மா அப்படின்னு சொல்லாதீங்க, பட் இதுவே எனக்கு தெரியாது. ஏர் ஃப்ரையர்ல வைக்க போறோம். நாங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஏர் ஃப்ரையருக்கு. பெட்ரூம்லயே வச்சுட்டோம் ஏர் ஃப்ரையரை. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். வந்து நம்ம ஏர் ஃப்ரையர்ல வைக்க போறோம். அதுலயே ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வச்சுட்டு அந்த இது பண்ணா போதும், பட்டன் பிரஸ் பண்ணா போதும். இத பாருங்க, ஏர் ஃப்ரையர் செட்டிங் போ. இன்னும் அதுக்குள்ள அழுத்திட்டு இருக்கிறதோ. ஸோ ஏர் ஃப்ரையர்ல வச்சாச்சு. 200 ஹீட்ல வந்து 14 மினிட்ஸ் இருக்கணுமா. ஸோ 14 மினிட்ஸ். ஸோ லெட்ஸ் வெயிட்.
குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு லைட்டா ஷேக் பண்ணி உள்ள வைக்கலாம். கீன் கீன் கத்துது. ஓகே, பிளேட்டிங் பண்ணிடலாமா? கேக்குதா சவுண்டு? அந்த சத்தம் சரா. என்ன பாய்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஏய், நான் போன வாரம் ஸ்நாக்ஸ் இந்த வாரம் ஸ்நாக்ஸா? பதிலா ஏர் ஃப்ரையின் மாயாஜாலம். ஏய், நல்லா இருக்கு. சூப்பரா. ஏய், இன்னொரு பிளேட் வையா. ஒரு பிளேட் தான் செஞ்சுவாங்க. நல்லா இருக்குப்பா. தேங்க் யூ. பாய் சொல்லு. பை பை. வீடியோ ஆடியோ வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் கரெக்ட் பண்ண மாதிரி போட்டிருக்கோம். ஸோ எந்த ஆப்ல வந்து எடிட் பண்ணலான்றத வந்து சஜஷன் பண்ணுங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை வந்து பெஸ்ட்டான வீடியோவை கொடுக்குறோம். ஸோ இதுவும் பெஸ்ட்டான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி வந்து சண்டேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அது எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடியது தான். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறமா சப்போர்ட் பண்ணுங்க.